அவங்களும் இல்லை. இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி, பாஜக தலைவர் எல்லாருமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. நான் கேட்குறேன் சார், உங்கள் குஜராத்தில் என்ன சார் ஆச்சு? ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி குஜராத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடித்தேன். அப்போ என்ன பண்ண முடிஞ்சுது? என்ன கழிச்சாங்க இந்த பாஜக காரங்க? என்ன முடிஞ்சது? இன்னைக்கு டெல்லியில் தண்ணி ஓடுறது ரைட். இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரேடியாக உத்தரப்பிரதேசம் ஓடின்னு இருக்கு. எவ்வளோ பேர் செத்து போகிறான், அதை பண்ணுறான், இது பண்ண. உங்களுக்கு இன்னும் இந்த தமிழ்நாட்டை பார்த்தா இன்னும் ஏடா கூடமாக பேசுகிறதே உங்களுக்கு வேலையை வச்சுட்டிங்கன்னா, அதோட நம்ம பாமக என்ன சொல்கிற, இந்த ஏர்போர்ட்டில் தண்ணி நிற்கிறது காரணம் அதே கமான் அவரெல்லாம் எத்தனையோ நாடுகள்லாம் போயிட்டு வந்தவர் தான். அந்த ஏர்போர்ட்டில் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு மழை வந்து தண்ணி நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய மோஸ்ட் மாடர்ன் ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பல நாட்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பனிப்பொழிவுன்னா அது பண்ணுறாங்க, தண்ணி மழை என்ன பண்ணுறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாத டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு தெரியாதா? இது இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாங்களா? ஏதோ பேச வேண்டிய சார். அதாவது அவங்க சின்னது தூடி நாங்கள் இதில் எங்கள் கிராமத்து பக்கம் சொல்லுவோம், தூடினா நெருத்துடிங்கிறது, நெத்துணுன்னா ஓன்னு சத்தம் போடுறது. அழகாக பண்ணிடுறாங்க சார். அவங்களுக்கு என்ன வருத்தம் என்னன்னா, ஏதாவது பெரிய மரங்கள்லாம் விழுந்து, அதுவும் நேரடியாக தரையில் விழாமல் போகிற வர வெஹிக்கிள்ஸ் மேலாம் விழுந்து அதில் பல பேர் செத்து போய், இந்த மாதிரி தண்ணியில் அடிச்சுட்டு போய் அதில் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் செத்து போய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்கலை. சாடிஸ்டிக் ப்ளஷர், அதாவது புறத்தையும் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதில் வந்து குளிர் காய்ந்துட்டு அரசியல் பண்ணலாங்கிற அல்பத்தனமான ஒரு ஆட்டிடியூடு இருக்கத்தான் செய்கின்றது. அதை வந்து அது நடக்காதபடி போகும்பொழுது, இப்போ நீங்கள் இதை எடுத்துங்க, திருவண்ணாமலையை எடுத்துங்கண்ணே, 7 பேர் செத்து போயிட்டாங்க, கரெக்டு தான். ஆனால் அங்கே போய் அந்த ஏவா வேலு அங்கே போய் மக்களோட மகனாக நின்று அழுதுன்னு இருக்கார். ஐயோ இப்படி நடந்தது, கொடுமை நடந்தது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த என்கரேஜ்மெண்ட்லாம் நீங்கள் எடுக்கணும். எங்கேவா இருந்தாலும் சரி, அந்த என்கரேஜ்மெண்ட்லாம் நீங்கள் ஹேவ் டு ரிமூவ். இப்படி தான் நாம் பண்ண முடியுமே ஒழிய இது சாடிஸ்டிக் ப்ளஷர், அதாவது இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரணும்னா நிறைய பேர் செத்து போகணும், இப்படி நினைப்பான சார் அரசியல் பண்ணுறவன். மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு துன்பம் துயரம் வந்துகிட்டே இருக்கணும், சாவணும், 50 பேர் 100 பேர் 200 பேர் செத்து போகணும். ஏதாவது எலக்ட்ரிக் அந்த மாதிரி நினைப்பாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படிதான் இப்போ வேற என்ன பண்ண, அந்த அளவுக்குலாம் நடக்குதா இல்லையா? அப்போ ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூவாக ப்ளோயிங் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் தான் பண்ணிட்டுருக்காங்க சார்.